12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.2ல் 1வது கணக்கில் சப்டிவிஷன் 2 இன்டெக்ரல் 1 to 2 4x² - 1 dxோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஏற்கனவே நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். சப்டிவிஷன் 1ல் போட்டிருக்கோம்ல அந்த ஃபார்முலா. இதில் அந்தந்த மதிப்பு எது ஏக்கு பதிலாக 1, AC = 1, BC = 2, f(x)க்கு பதிலாக 4x² - 1. இதை அப்படியே இதில் அப்ளை பண்ண போகிறோம். இன்டெக்ரல் 1 to 2 f(x)க்கு பதிலாக என்ன இருக்குது 4x² - 1 dx = லிமிட் n tends to infinity b minus a. b minus a னா 2 - 1, 2 - 1/n. இந்த இடத்துல சிக்மா ஆரோட மதிப்பு 1லேருந்து ஆரம்பித்து n வரைக்கும். f ஆஃப் ஏக்கு பதிலாக என்ன 1, 1 + 2 - 1 r/n. ஃபார்முலாவில் இருக்கிறதெல்லாம் பிரதியிட்டாச்சு. லிமிட் n tends to infinity 1/n r = 1லேருந்து n வரைக்கும் f ஆஃப் 1 + 2 - 1 1 1 × r/n r/n தான் வரும். நமக்கு கிடைக்கிறது f ஆஃப் 1 + r/n. லிமிட் n tends to infinity 1/n சிக்மா r = 1 to n. f of xனா நமக்கு என்ன இருக்குது 4x² - 1. f of xங்கிறது 4x² - 1. 4 f of xக்கு பதிலாக இங்கே x² இருக்குது. இங்கே xக்கு பதிலாக 1 + r/n இருக்குது. அதோட ஸ்கொயர் -1 = லிமிட் n tends to infinity 1/n r = 1லேருந்து n வரைக்கும். இங்கே 4 × இது a + b ஹோல் ஃபார்முலா. a + b ஹோல் முதல்ல 1² 1, அப்புறம் 2 × 1 × r/n என்ன வரும் 2r/n + b². b²னா r²/n². இதுக்கப்புறமா -1. லிமிட் n tends to infinity 1/n summation of r = 1 to n. இந்த 4 உள்ளார கொண்டு போயிடும். 4 + 4 × 2r 8r/n. 4 × இதை பெருக்கணும்னா 4r²/n² -1. r = 1லேருந்து n வரைக்கும் 8r/n + 4r²/n². அப்புறம் 4ல் -1 கழிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும் 3. லிமிட் n tends to infinity 1/n. இந்த சம்மேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம் 3 சம்மேஷனாக 3 கூடுதலாக பிரித்து எழுத போகிறோம். சிக்மா r = 1 to n 8r/n இது 1 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் r = 1லேருந்து n வரைக்கும். இங்கே என்ன இருக்குது 4r²/n². சம்மேஷன் r = 1லேருந்து n இந்த 3. இதை மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறோம். லிமிட் n tends to infinity 1/n. இதில் கான்ஸ்டன்ட் என்ன 8/n. அதை வெளியில் எடுத்துரும். அதை வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு மிச்சம் இருக்கிறது சம்மேஷன் ஆஃப் r = 1 to n. மீதி என்ன இருக்குது r ப்ளஸ் இதில் நம்பர் கான்ஸ்டன்ட் என்னென்னா 4/n² அப்படிங்கிறத வெளியில் எடுத்துரும்.
இங்கே என்ன இருக்குது ஆர்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து n வரைக்கும். மீதி என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இதில் 3 வெளியில் எடுத்துட்டோம்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து n, 3 வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல 1ன்னு இருக்கும். நமக்கு இருக்கிறது இந்த உறுப்புகள் தான் இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n, முதல்ல 8/n அப்படியே இருக்கட்டும். சிக்மா ஆர்ஸ் ஈக்குவல் டு 1 to n, முதல்ல 1 கொடுத்தோம்னா 1 வரும், அப்புறம் இங்கே 2 கொடுத்தோம்னா 1 + 2ன்னு வரும். அதுமாரி என்ன வரும்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா அப் டு எது வரைக்கும்னா n வரைக்கும். இது முதல்ல இருக்கிறது. ப்ளஸ் அடுத்தது 4/n². இங்கே என்ன இருக்குது ஸ்கொயர் வர்க்கங்களின் கூடுதல், முதல் n உறுப்புகளின் வர்க்கங்களின் கூடுதல். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு என்ன வரும் 1² 2² எக்ஸட்ரா கடைசியில் என்ன வரும்னா n² வரைக்கும் வரும். இது கடைசியாக ப்ளஸ் 3 சிக்மா ஆர்ஸ் ஈக்குவல் டு 1 to n. ஆருக்கு பதிலாக 1, n-க்கு பதிலாக 1 அப்படின்னா ஒரு 1 வரும். ஆர்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து 2 வரைக்கும் அப்படின்னா 2 தடவை 1 வரும். ஆர்ஸ் ஈக்குவல் டு 1லேருந்து n கொடுத்தோம்னா n டைம்ஸ் 1 வரும், அதாவது n தடவை. புரிஞ்சுதா? லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n. இந்த 8/n எது எது இருக்குல்ல, இது ஃபார்முலா இருக்குல்ல n × n + 1/2 இதோட ஃபார்முலா. ப்ளஸ் 4/n². இதுக்கு என்ன ஸ்கொயர்ஸுக்கு n × n + 1 2n + 1/6 அப்படின்னு வரும். கடைசியாக இருக்கிறது ப்ளஸ் 3n. சுருக்கியாச்சு. மறுபடியும் ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n. இதை இன்னும் சுருக்கணும்னா என்ன வரும், n கேன்சல், 2க்கும் 8க்கும் அடித்தா 4 2 வரும். 4 × n + 1 முதல்ல இருக்கிறது. ப்ளஸ் இதில் ஒரு n கேன்சல் ஆகிடும். இங்கே 2 2 4 மூவி 2 6. இங்கே 2 வகுத்தல் 3. இதில் என்ன இருக்குன்னா n + 1 அப்புறம் 2n + 1. கடைசியாக இருக்கிறது ப்ளஸ் 3n. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n 4 × n + 1 ப்ளஸ் 2/3. இந்த எண்ணை கீழே கொண்டு போய் இந்த ஒரு உறுப்பில் மட்டும் வகுக்கிறோம். ஏன்னா பெருக்கல்ங்கிறதுனால ஏதாச்சும் ஒன்றில் தான் இந்த எண்ணை வகுக்கணும். இதில் வகுக்கும் போது n/n என்ன வரும்னா 1ன்னு வரும். ப்ளஸ் இதில் வகுக்கும் போது என்ன ஆகும்னா 1/n 1/n × 2n + 1. கடைசியாக என்ன இருக்குது ப்ளஸ் 3n இருக்குது. equal to limit n tends to infinity. இப்போ அடுத்தது என்ன செய்யணும், இந்த 1/n உள்ளார கொண்டு வரும். 1/n உள்ளார வரும்போது இங்கே ஒரு தடவை n வரும், இதில் ஒரு தடவை n வரும். இந்த உறுப்பில் வரும்போது இதில் 2n/n வரும், 1/n வரும், இந்த இடத்துல n வரும் இல்லையா. அதை அப்படியே எழுதிடும். 4 n/n என்ன 1 ப்ளஸ் 1/n ப்ளஸ் 2/3 1 ப்ளஸ் 1/n. இதில் 2n/n வரப்போ n போயிடும், 2 இருக்கும், ப்ளஸ் 1/n இருக்கும். கடைசியாக 3 மட்டும் இருக்கும். n/n கேன்சல் ஆகிடும். என்னோட மதிப்பு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா 4 1 ப்ளஸ் 1/infinity ப்ளஸ் 2/3 1 ப்ளஸ் 1/infinity 2 ப்ளஸ் 1/infinity ப்ளஸ் 3
1/∞ உங்களுக்கு தெரியும் மதிப்பு 0. அதனால் அதுக்கெல்லாம் 0 போட்டுடுவோம். 2/3 1 + 0 2 + 0 + 3 = 4 × 1 4 ப்ளஸ் 2/3 இதில் 1 இருக்கும், இதில் 2 இருக்கும், ப்ளஸ் 3 4 ப்ளஸ் 2 × 2 4/3 ப்ளஸ் 3 கடைசியாக என்ன வருது? 4 + 3 7 ப்ளஸ் 4/3 3 மீசியம் எடுத்துப்போம். குறுக்க பெருக்கணும்னா என்ன வரும்? 3 7 21 1 4 21 4 25/3 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.